ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ரசிக்கலாம் சமைக்கலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி நான் 1 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதில் எல்லாத்தையுமே மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ நான் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளோட கடலைப்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சு கூட வறுத்துக்கலாம், ஆனால் கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா கோல்டன் கலர் வந்துடுச்சு. பருப்போட ஸ்மெல் ரொம்ப சூப்பராக வருது. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது அதே பேனில் நான் 1 டம்ளர் கடலைப்பருப்பு சேர்த்துருந்தேன். அதுக்கு டபுள் டைம்ஸாக 2 டம்ளர் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். எப்பயுமே வெள்ளை உளுந்தோட கருப்பு உளுந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். அதோட ஸ்மெல்லுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நான் இப்போ கொஞ்சமாக வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறேன். இது எதுக்காகனா நம்ம கருப்பு உளுந்து வறுபட்டது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது தெரிஞ்சுக்கிறதுக்காக வெள்ளை உளுந்து நான் சேர்த்துருக்கேன். வெள்ளை உளுந்தோட கலர் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சுன்னா உங்களோட பருப்பு வறுபட்டுருச்சான்னு அர்த்தம். இன்னொரு மெத்தடும் சொல்கிறேன். நீங்கள் உளுந்து வறுபட்டுருச்சு எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு 2 உளுந்து எடுத்து வாயில் போட்டு பாருங்கள். அது நல்லா கடிப்பட்டுச்சு, நல்லா க்ரன்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட உளுந்து வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்மளோட உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. அந்த வெள்ளை உளுந்து எல்லாமே ரொம்பவே க்ரன்ச்சியாகவும் இருக்குது. உங்களுக்கு பேக் பெயின் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட எலும்புக்கு ரொம்பவே ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீட்டில் 10-12 வயசு குழந்தைங்க இருந்தாங்கன்னா நீங்கள் கருப்பு உளுந்து அடிக்கடி சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. இதையும் நம்ம அதே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது அதே பேனில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த பொடியோட காரத்துக்காக நான் 15 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க, உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போது மிளகாய் நல்லா எண்ணெயில் வறுபடணும், ஸோ லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது இதையும் அதே பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். அந்த எண்ணெய் இல்லாமல் அந்த மிளகாவை மட்டும் அப்படியே லைட்டாக தள்ளி விடுங்க. இப்போது மீதி இருக்க எண்ணெயிலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். நீங்கள் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட குட்டி பூண்டு இருந்துச்சு, அதோட தோல் உரிக்க முடியாத பூண்டு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இட்லி பொடிக்கு தோலோட பூண்டு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா எள்ளு பொரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது எள்ளு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம போட்ட பூண்டுலேயும் நல்லாவே சூடு ஏறிடுச்சு. நம்ம போட்ட கருவேப்பிலையும் நல்லாவே வதங்கிருச்சு. எள்ளு நல்லா பொரியறது நல்லாவே தெரியுது. இப்போது இதையும் நம்ம பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். இந்த பெருங்காயத்தூள் நல்லா வறுபட்டு அந்த வாசனை நல்லா வரணும். ஸோ அது அளவுக்கு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லா பொருளையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை நம்ம அரைக்கும் போது குறைன்னு தான் அரைக்கணும். ரொம்ப ஃபைனாக பவுடர் அரைச்சிடக்கூடாது. ஃபைனாக பவுடர் அரைச்சிட்டிங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து இது இருக்காது. நம்ம கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நைட்டாக நரன்னு இருக்கணும். ஸோ அது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன். இதை எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். இப்போ கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நரன்னு இருக்குது, கொஞ்சம் கோர்ஸ் பவுடராக தான் இருக்குது. ஸோ அந்த பருப்பு லைட்டாக தெரியுது. ஸோ இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் அரைக்கும் போது நீங்கள் வறுத்து வச்சதில் ஒரு 3-4 மிளகாய் தனியாக எடுத்து வச்சுட்டு அரைங்க. நீங்கள் லைட்டாக பல்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வாயில் போட்டு பாருங்கள், உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு. அப்படி மிளகாய் பத்தலை அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். உப்பு பத்தலைனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த உளுந்தோட ஸ்மெல்லு, பெருங்காயத்தோட ஸ்மெல்லு, பூண்டோட ஸ்மெல்லு, இது எல்லாமே சேர்ந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. நீங்கள் வீட்டில் அரைக்கும் போது இந்த மெத்தடில் நீங்கள் அரைச்சி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். எக்ஸ்ட்ரா எல்லாருமே 2 இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ இதை ஒரு பாட்டிலுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்படி மாற்றி வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் சட்னி அரைக்காதப்போ கூட நீங்கள் எல்லாருமே சூப்பராக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது மாதிரி கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது எப்போயுமே நல்லது. இந்த இட்லி பொடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ரசித்து சமைங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.